இருக்குது சொத்து வந்து ஓ சித்து மூட்டையா பொண்ணு யாருன்னா கட்டிக்கிட்டாங்க சொத்து மொத்தம் கூட. ஆமா ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு. அதனால அந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன். ஆனா வந்து நானும் பாக்குறேன் அந்த பொண்ணும் பாக்குது. ஒரு நாள் வாய்ட்டு வந்து பேசுறது கிடையாது, பேச மாட்டேங்குது. அந்த பொண்ணு எப்படி ஆகல வசம் பண்ணி எனக்கு வரணும். பேசுவா பொண்ணு லவ் பண்றானா அந்த பொண்ணு வரணும்னாக்கா என்கிட்ட வசியம் வந்து கேக்குது. அப்படியா வசியம் வந்து பழிக்கணும்னா நான் கேக்குற பொண்ணு கொண்டு வந்ததுன்னா எனக்கு பழிக்கும். அவன் சொத்தே போனாலும் பரவாயில்ல எல்லாம் குத்துறேன்றான். அப்படின்னா கொசு மூத்திர குர்ணி வேண்டாயா? என்ன கேட்டா பொண்ணு ஓணுமா என்ன உனக்கு? மெட்ராஸ்ல போனா அந்த மோடியான பொண்ணு வச்சுக்கா ரொம்ப கொசு வச்சு அடிச்சோம்மா கொஞ்சம் மூத்திரம் வந்துடும். மெட்ராஸ் தந்து போறீங்க. சரி அப்புறம் அப்படி இருந்தாலும் தம்பி ஐயப்பா மூத்திரம் 10 வேணும். கொசு மூத்திரம் வாங்கிடலாம். பாம்பு மூத்திரம் எங்கடா போச்சு? பொண்ணு வேணாடா. அந்த பொண்ணு ஓணும். அப்ப நீ போய் 8ஆம் தரேன்ற. ஆமா அதே 8ஆம் தரணும். அது மட்டும் இல்ல தம்பி கருவாட்டு ரத்தம் 2 படி வேணும். செத்த கருவாட்டு ரத்தம் வரும். ரத்தம் கருவாட்டுல எடுக்க முடியுமா? கருவாட்டுல எடுக்க முடியும். அப்படியே கொண்டாந்துடுறா. அது ஒண்ணு இல்லடா. செத்த கருவாட்டுல ரத்தம் என்னன்னு தெரியுமா? அது ஊற வச்சு இடிச்சா வரும் பாரு சாறு, அதுதான் ரத்தம். சரி சரி அதே தான் தரமா தம்பி. வேறு இல்ல அருகும் புல்லு கரை இல்லா ஏறி. அந்த கரை இல்லா ஏரில வேறு இல்ல அருகும் புல்லு மஸ்ட் கிடக்கும். அந்த அருகும் புல்லு வேணும். நான் எங்கடா போயிட்டேன் கரையில ஏறினா என்னன்னு தெரியலையா? கம்யூனிட்டி கடல் தாண்டா கரை இல்லாத ஏரி. அந்த கடல் ஏரில போய் பிள்ளை தரணும். கரை இல்லாத ஏரி கடல் வேறு இல்லாத அரும்புள்ளி எங்க போத்துனாங்க. அது கரை மேல தான் போய் பொறுக்கணும். சரி அப்படியே எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கிறேன். சொல்லு உன் பொண்ணு வேணுமா வேணாவா? கேளு அம்மாட்டு ஏன் தெரியும் தம்பி. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் கொடுக்குற வசியம் வந்தா கூட ஒரு முக்கியமான தீர்த்தத்தை போட்டு ஊற வைக்கணும். தீர்த்தமா? அது என்ன தீர்த்தம்னு கேடுனா தம்பி கண்ணா நீ மனசுல நினைக்கிற அந்த பொண்ணு மூத்திரம் வேணும். ஊர் ஊரா போய் மூத்திரம் அது ஐடியா சொல்லுவாங்க அவனுக்கு கேளு. எப்படியாவது அந்த பொண்ணு வேணுமா? அந்த மூத்திரம் எப்படி பொறுப்பண்ணுகிட்ட ஐடியா தம்பி சொல்லி வருஷத்துக்கு மூட்டு பக்கத்துல அவருக்கு வந்துருக்குதையா அவன் ஒரு கொட்டை பண்ண இருந்தா 2 இடு 3 இடு மூத்திரம் போய் வரும். தம்பிக்கையில வந்து உட்காரு தம்பி. அப்படி ஒரு கருப்பு பணாத்து மேல போயிட்டு முடியும். அப்படி இருக்கும்போது தம்பி போயிடு. அவங்க அம்மா சலா சட்டிக்குது பாரு. அவங்க அம்மா சலா சட்டி மேல தலைமையில வச்சுக்கணும். தலைமையில வச்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஆவணம் வந்து மூத்திரம் தப்பு 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 சலா சட்டியே டைம் போச்சுடா மூத்திரம். நல்லா பொண்ணுமா பாத்துக்கிறோம். பூரா சீனெல்லாம் போய் எங்கடா சலா சட்டி ஓட்ட நான் முதல்ல பார்க்காத போட ஓட்ட சட்டி கூட நீ என்ன பண்ணுவ? அம்மா விஷயம் அப்படி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தம்பி ஒரு குடிப்பான வீட்டுல அடிப்பான வரல வேணும். செத்து போட்டு போல காதலிக்கிறேன் தம்பி கூலில வளர்க்கணும். தம்பி பசி மருந்துல இரும்பு போட்டாக்கா வசி மருந்து பழிக்காது. அந்த வசி மருந்துல இடிக்கும் போது அந்த கூலில இரும்பிச்சுன்னா இடிக்கும் போது காந்தம் இருக்கும். அப்படி தம்பி எல்லாம் ஒன்று கூட்டி வரல போட்டு அப்படி இருக்குது தம்பி. தம்பி நல்லா தண்ணி வர இடிக்கணும். இடிச்சுட்டு அடுப்புல ஒன்று கூட்டி அகல காசி தம்பி மருந்து கட்டியா வரும்போது 3 உருண்டை ஆக்கணும். 3 உருண்டை ஆக்கணும். தம்பி காலையில தான் பல நக்கணும். மருந்து அளவு தம்பி எவ்வளவு நக்கணும் விட்டுருவாங்க. தொடக்கடை பிடிச்சு விடும். மருந்து
மருந்து அவள் நக்கணும் மதியம் எவ்வளவு போய் நக்கணும் வந்தாலும் அப்படிமா 2 அளவுக்கு வரலனா தம்பி வீட்டுல கூர்மையான வாழ்க்குதலையே வரலனா 3 நக்கலுக்கு வரலனாக்கா என் தம்பி நீட்டா வாழ எடுத்துக்கினேன் பறிக்கணு கை தாத்துக்கினேன் மருந்து பூரா ஒண்ணு கூட்டி படுத்து போட்டினா 5 நிமிஷத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துருவேன் அந்த பொண்ணு கிட்ட வரணுன்னு தான் சொன்னேன் அப்படி நீ அந்த மருந்து கை தாத்துன்னு கீழே விழுந்துட்டுனா உன் கால மாட்டுல உட்காந்துன்னு ஐயோ ஐயோ சித்தம் போட்டு பொண்ண லவ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிட்ட சேர்த்து கொடுவேன் இதெல்லாம் குடிச்சுட்டு வந்து அப்ப தாண்டா இவ அண்ணா புடியாடா அது மட்டும் இல்லையா நல்லா பச்சை 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 குத்துண்டக்கண்ணே பச்சை குத்தியா ஆமாட்டையா அப்படின்னா எங்க குத்தனை கேக்குது குத்துனா நீ திருவண்ணாமலை டவுன் போயிருக்கியா டவுன் போயிருக்கல டவுனுக்கு போயிருக்கிறேன் திருவண்ணாமலை மலை சுத்தி வர வயல ராமசாமி மண்டபத்துல 3 சாமி இருக்குது அதையே குத்துச்சு போய் பார்த்தேன் 3 சாமி குத்துட்டா 3 பேர் கொண்டு நீ சேர்த்தா ஏக்கட நான் குத்துறது குத்தால சாவல உன்ன மாரி அந்த சாமியோட பிள்ளைக்கா தொழில் பண்றாங்க கஞ்சா சாமி குடிச்சிட்டு போதில வந்து செத்தாங்க அது சாமியா இருக்கு நீ குத்துற பஞ்சம் தான் சேர்த்தா அது மட்டும் என்ன குத்துன கேக்குறேன் நான் அங்க குத்துனேன் தம்பி அந்த சுண்ணி பாட்டுல இருந்து வந்து என்ன பண்ணலாம் சென்னை ஆமாட தம்பி அந்த திருவண்ணாமலை ஒரு டங்கு டங்கி அந்த கலசு போட்டா ஒரு தங்கு தங்கி என்ன தங்கன்ற நீ தங்கி அங்க ஒரு தங்கு தங்கி அந்த நந்த மகத்து மேல வந்து தம்பி அந்த பூதி மலை மேல அங்க ஒரு டங்கு டங்கி அந்த ஓலூருக்கு ரேக்கண்ண போலூர் அது சொல்றியா அது கோவில்ல வந்து ஒரு டங்கு டங்கி ஆமாட கண்ணா அது பொறிக்கார பாப்பு வேலை நான் அதே குடிச்சு 10 வருஷம் செத்துட்டான் அப்படி அது குத்துனா பிள்ளை யார் குத்துன்னு கேக்குது தம்பி அந்த ஐயப்பாட்டு தொடக்காட்டுல அடி வாங்கிட்டு ஆம்பி உலகாட்ட வந்து ஆட்டாடுவான ரெக்கமெண்ட் தெரியுமா அந்த கம்யூனிட்டிக்கு நான் தான் குத்துறேன் அதான் நீ புத்த வர மாட்டான் புள்ள தெரியுமா அவனால உட்காந்து காண முடியாது வாங்க அதான் மஞ்சி போச்சுடா சரி அவனுக்கு குத்துக்கிறேன்னாக்கா தம்பி இந்த மழை பொண்ணு வேகாத வெயில வந்து மனமாவனம் கடந்து மை கலந்து போச்சு தம்பி மைய உங்க அம்மா கொஞ்சம் பச்சை குத்திக்கணுமா கனவா நீ தானே குத்திக்கணும் நீ குத்துறத நான் குத்துவேன் ஏன்னா உடம்பு தோசோட வைக்கிறீங்கன்னா பச்சை குத்திக்கிறான் சரி கூட்டு போறேன் மலைப்பால் கேட்கறான் ஆமா எங்க அம்மா கிட்ட இல்ல போய் வாங்கிட்டா பொட்டிக்கிறாங்க அம்மா இருப்பாங்க எங்க அம்மா இருக்கிறாங்க ஆனா வயசு
போறதுக்கு ஆளுன்றேன். யாரோ நீங்க அம்மால காமி மலைக்கான போட்டா உருவி கண்டு போடுறாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா கையில என்ன அது என்ன வச்சுக்குது கையில அப்ப அதுக்கு பால் இருக்குமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. தம்பி வேகாத வேலை குழம்பு வந்துக்கிறேன். பால் புழு பெருக்குது பை கொண்ட சென்னி வந்து சத்து புடுவேன். மாலைப்பட குத்தாத. பச்சையில மை ஏசி என் கையில் குத்து. அப்படி குத்துனா தம்பி யார் தம்பி எங்க கணவர் உசுறு குத்துணுமா என்ற பையன் உசுறு குத்துணுமா? நான் என்னன்றேன் கனவு ஊசியோட சின்ன ஊசியா போட்டுக்கிறதுனா என் கை தாங்க உன்ற சுண்ணி ஊசியா போட்டு சின்ன ஊசி. என் தம்பி உனக்கு என்ன பச்சு போகணும்? அப்படி கேட்க என்ன பச்சனை கேட்கிறேன். சுத்தி சூற வரணும் நடுப்பது தொண்டி வரணும். என்ன பேர் தெரியுமா? அதான் நெட்டி வந்து ஒரு டீச்சர்னாக்கா போயிருந்துருவேன். நான் தொண்டையாகன்னு பாக்குறீங்க. சரி கஷ்டப்பட்டியம்மா தம்பி கையை காமிக்கிறாங்க. இப்படி மழை காய்ச்சிது இந்த அக்கா இருக்கும். கேட்டாவோ சின்ன ஊசியில குத்திக்கிறா பெரிய ஊசியில குத்திக்கிறான். சின்ன ஊசி தான் குத்துருவான்னு பார்த்தா அவன் எடுத்து நாட்டுறாளா பெரிய ஊசி. எப்பா நான் குத்துட்டு இந்த பச்சை ஆனா அவளை போய் கேட்க வயது சொல்லுவான். ஆமாங்க அவனுக்கு பச்சை பெரிய ஊசி குத்திக்கிறேன். ரணமா சளிச்சுன்னு கூட குழந்தைக்கு அது ஆறத்துக்கு வயசு. தம்பி அது ஆறதுக்கு ஒண்ணுனாக்கா நல்லா புழுங்க வச்சிடாம பச்சை அரிசி 10 படி போட்டு பொங்கணும். சரி கொஞ்சம் 10 படி போட்டு பொங்கி 10 கிலோ நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கணும். நாட்டு கத்திரிக்காய் ஆமாண்ணா தம்பி 4 கிலோ மொச்சக்கொட்டை எடுத்து 4 கிலோ கருவாடு இதெல்லாம் போட்டு சரி பாதியா இருந்து என் தம்பி நீ எத்தனை வேலை சாப்பிடுவேன்? 3 வேலை சாப்பிடுவேன். என் தம்பிக்கு 6 கேளு ராம்ஜாய் என்ன போன வாடி கருவாட்டு போய் முழு மொச்சக்கொட்டை போட்டு வச்சுட்டாரு. இந்த வாடி பாய் மனுஷன் ஹோட்டல் குழந்தை வச்சுட்டாரு. என்ன அது அப்படி எது தம்பி அப்படி இருந்தாலும் நீ 3 வேலை சாப்பிடுன்ற தம்பிக்கு சரி பாதியா போட்டு 6 வேலை கொடுத்தனா அந்த பக்கத்துக்கு நல்லா செலவு அப்ப சொல்றேன் காட்டுன்னு வச்சுக்கோ. நீ சளிச்சு விடுன்னு கேட்டா மொச்சக்கொட்டை தின்னுவான், கத்திரிக்காய் தின்னுவான், கருவாடு தின்னுவான். நீ அந்த மாதிரி வேணும் பெரிய ரசத்து குச்சிட்டு அப்பதான் நல்ல அது மட்டும் இல்ல தம்பி நான் நல்லா குறி 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 சவுண்டா கண்டே சொல்ல அப்படி இருந்தானா
பெரிய 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 பட்டணமா இருக்குது. இங்க ஆடவர் யாரும் இல்லையா? சரி இது மாதிரி பட்டணம் நீ எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேன். என்ன சொல்ற தம்பி? சைடுல பில்டிங் இந்த பாரு கலர் 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 இந்த பக்கம் கலர் கலர் சங்கர சுத்தமா இல்ல இல்ல நான் வந்ததுல இருந்தா பார்த்தேன். ஏன்னா முதல் முறையாக என் தாய் கிராமம்னு நான் வந்து கால வச்சதே கம்பெனி 11 வருஷத்துக்கு முன்ன இடுகாத்தூர் தான். போதுமா? இடுகாத்தூர் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு தொழில் கற்றுக்கிறது முதல் முறையாக இந்த மேடையில தான் வந்து நான் திரௌபதி ஆனேன். இதுக்கப்புறம் இந்த 11 வருஷத்துல நான் மெட்ராஸ் வரைக்கும் சிவங்க வரைக்கும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ கம்பெனி எல்லாம் போய் நான் பேர் வாங்கிக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னுதாரணமா இந்த இடுகாத்தூர் மாட்டேன். அப்படி இருந்தாலும் இது எனக்கு தாய் கிராமம். என் தாய் விட ஒரு படி மேல இந்த கிராமம். ஒரு வருஷம் தவறாக நானும் ஒண்ணு ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். மறக்க மாட்டேன். இந்த பட்டணத்துல ஒரு ஆம்பளை கொடுக்கறது அவங்கள இல்ல அவங்கள காட்டி விட்டாங்க. அப்படி இருந்தாலும் காட்டி போய் ஏதாவது சிங்கம் காட்டி சுட்டு போயிடானோ அவங்கள போயிடானா. அப்படி இருந்தாலும் அப்படி பொம்பளைங்க இருக்கிறாங்களா? ஏன் தம்பி வீட்டு போய் குழப்பம் குறி சொல்ல வந்துக்கிறான்னு சொல்லு. அப்புறம் வரேன் அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும். அப்படின்னா புறப்பட்டு போகலாம். மனைவி வான்மதி சமையல் இருக்காங்க. அண்ணாவால கதை சொல்லணும்.
கலர்